நீங்கள் ஒரு நாள் ராஜஸ்தானின் பாலைவன வழித்தடத்தில் பயணம் செய்கிறீர்கள். சூரியன் மறையும் நேரம், வெறிச்சோடிய பாதைகள், சிதைந்த சுவர்கள், கதவுகள் இல்லாத வீடுகள், பாழடைந்த ஒரு பழமையான அரண்மனை, கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை உயிரின் சுவடே தெரியாத ஒரு இடம். இதுதான் குல்தாரா. குல்தாரா கிராமம் ராஜஸ்தானின் ஜெய்சல்மேர் அருகே பாலைவனத்தின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் இந்த கிராமத்தை பால்வி பிராமணர்கள் உருவாக்கினார்கள். 84 சிறிய சிறிய கிராமங்கள் சேர்ந்து ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்கியது. விவசாயம், வணிகம், கைவினை என எல்லாவற்றிலும் வளம் கொண்டது. காலையில் பசுமை வயல்கள், மாலையில் மகிழ்ச்சியான சந்தைகள் என அனைத்துமே இருந்தது. அந்த காலத்து அரசர்களும் கூட இவர்கள் வளத்தை பார்த்து வியந்தார்கள். ஆனால் ஒரு கதை சொல்வார்கள். என்னவென்றால், வளம் அதிகமான இடத்துக்கு தான் பேராசை எப்போதும் வந்தே தீரும். அந்த நேரத்தில் ஜெய்சல்மேர் நகரில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரி இருந்தான். அவனுடைய பெயர் சலீம் சிங். அவன் பேராசை, கொடுமை, அதிகார திமிர் எல்லாம் கலந்தவன். ஒரு நாள் குல்தாராவின் தலைவரின் மகளை பார்த்தான். அவளின் அழகை கண்டு மயங்கிவிட்டான். ஆனால் இது சாதாரணமான காதல் அல்ல. அவன் சொன்னான், அவளை என் மனைவியாக கொடு, இல்லையெனில் உங்கள் கிராமத்தை அழித்து விடுவேன் என்று கூறினான். மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இது ஒரு அவமானம் மட்டும் அல்ல, அது அந்த மகனின் கண்ணியத்தையும் கிராமத்தின் பெருமையையும் அளிக்கும் ஒரு மிரட்டல். அன்றிரவு கிராமத்தின் மூத்தோர் அனைவரும் தலைவரின் அரண்மனையில் கூடினார்கள். வெளியில் காற்று வீசும் சத்தம். அவர்கள் ஒரே முடிவு எடுத்தார்கள். கண்ணியத்தை காக்க நாம் உயிரை விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எவரும் இந்த நிலத்தில் இனி வாழக்கூடாது. அடுத்த நாள் விடியற்காலைக்கு முன் அந்த 84 கிராமங்களின் மக்கள் அனைவரும் தங்களது வீடுகள், சொத்துகள், வயல்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு வெளியேறினர். அவர்கள் சென்றபோது, இந்த நிலம் இனி யாருக்கும் தங்குமிடமல்ல என ஒரு சாபத்தை அளித்து சென்றார்கள். அந்த நாளிலிருந்து குல்தாரா வெறிச்சோடியது. ஆண்டுகள், நூற்றாண்டுகள் கடந்தும் யாரும் அங்கு நிரந்தரமாக குடியேற முடியவில்லை. சிலர் முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கூறியது, இரவில் வீடுகளுக்குள் யாரோ நடந்து செல்லும் சத்தம் கேட்கிறது, கதவுகள் தானாக மூடப்படுகின்றன, குழந்தைகள் அழும் சத்தம் கேட்கிறது, ஆனால் அங்கே யாருமே இல்லை. வெறிச்சோடிய தெருவில் யாரோ நிழல் போல் வந்து கடந்து செல்கிறார்கள். இந்த காரணங்களால் மாலை 6 மணிக்கு பிறகு யாரும் உள்ளே செல்லக்கூடாது என சட்டம் போட்டுள்ளது. கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய அரண்மனை உள்ளது. ஒரு காலத்தில் தலைவரின் வீடு, வீட்டின் படிக்கட்டுகள் இன்னும் நன்றாக உள்ளது. ஆனால் மேல் மாடிக்கு ஏறும்போது யாரோ பின்னால் வந்து உங்களை நோக்கி நிற்பது போல ஒரு உணர்வு வரும். சிலர் புகைப்படம் எடுத்தால் வெள்ளை மூடுபனி போன்ற உருவங்கள் படம் பிடிக்கப்படும் என்று சிலர் கூறுவார்கள். அந்த சலீம் சிங்கின் ஆன்மா இன்னும் தனது ஆசையை நிறைவேற்ற காத்திருக்கிறான் என்று கூறுவார்கள். இன்று குல்தாரா ஒரு சுற்றுலா இடம். பகலில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள், புகைப்படம் எடுக்கிறார்கள், வரலாற்றினை கேட்கிறார்கள். ஆனால் மாலை நேரம் வந்தவுடன் எல்லோரும் வெளியேறி விடுகிறார்கள். இது உண்மையான சாபமா அல்லது நூற்றாண்டுகளாக பரவிய பயக்கதைதானா? யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், இன்றும் குல்தாராவின் மணல் வீதிகளில் இரவில் யாரோ நடந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்கள் அல்ல.